ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். அடுத்து என்ன தாவரம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது ஆங்காங்கே இருக்குது ஒட்டு துத்தி. அதாவது ஒட்டு துத்தின்னு சொன்னால் இதுவரைக்கும் பார்த்த மெடிசன்லாம் நம்முடைய வெளியே இருக்கக்கூடிய வரக்கூடிய நோய்களெல்லாம் குணமாக்கக்கூடிய செரிமானம், சளி, இந்த மாதிரி எல்லா வியாதிகளுக்கும் பார்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒட்டு துத்தியில் எதுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொன்னால், எலும்பு நம்முடைய போன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஒட்டு துத்தி இலை ஒரு சிறப்பான மருத்துவம். அந்த வகையில் பாருங்கள், இதுதான் ஒட்டு துத்தி. இதுவும் கிராமங்களில் ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான். பாருங்கள், மழை நேரத்தில் பெரிய பெரிய காட்டு செடிகளாக இருக்கும். இதாங்க ஒட்டு துத்தி. பாருங்கள், இந்த ஒட்டு துத்தி இலையை பொடியாகவும் ஆக்கி சாப்பிடலாம், எண்ணெயிலையும் சேர்த்து காய்ச்சி தலையிலே தேய்க்கலாம், இல்லைனா கஷாயமாகவும் வச்சு குடிக்கலாம். அதாவது எலும்பு சரிவர வளரல, எலும்பு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆகி எலும்பு பிரச்சனை எலும்பு சீக்கிரம் வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ஒட்டு துத்தி இலையை பயன்படுத்துங்க. ஒட்டு துத்தி இலையை நீங்கள் கஷாயமாக வச்சு குடித்தாலும், இல்லைனா இதை பொடியாக்கி சாப்பிட்டாலும், எண்ணெயில் தேய்ச்சாலும் உங்களுடைய எலும்பு வளர்ச்சி அடையும். சீக்கிரமாக எலும்பில் இருக்கக்கூடிய காயங்கள்லாம் நீக்கி எலும்பு போன் ஸ்ட்ராங் ஆகும். அதாவது இந்த ஒட்டு துத்தி இலையை சாப்பிட்றது மூலமாக நீங்கள் எந்த ஒரு கால்சியம் டேப்லெட்டும் சாப்பிட வேண்டாம். இந்த ஒட்டு துத்தி இலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. உங்களுடைய எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக்கி, அதாவது பழைய எலும்புகள் இருந்தால் கூட, அதாவது ஆக்சிடெண்ட்டில் பழைய எலும்புகளை புதுசாக புதிய எலும்புகளை வளர்வதற்கும் ஒரு சிறந்த மருத்துவமாக இருக்கக்கூடியது இந்த ஒட்டு துத்தி இலை. கண்டிப்பாக இந்த ஒட்டு துத்தியிலையே பயன்படுத்தி பாருங்கள். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நம்மளை சுற்றி உள்ள இயற்கையில் உள்ள ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு நோய்க்கு ஒரு சிறந்த மருந்து. நம்ம அதை ஃபைன் பண்ணுறது கிடையாது, பண்ணுறதுக்கு நேரமும் கிடையாது. எதை நோக்கியோ ஓடிக்கொண்டே இருக்கும். பணத்தை சம்பாதிக்க வேண்டும்னு சொல்லி நேரத்தை எல்லாம் வீணடிச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய இளமையெல்லாம் நம்முடைய ஆயுளையும் குறைத்து கொண்டிருக்கும். ஸோ கொஞ்சம் வாழக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு சொன்னால் கொஞ்சம் ஓடுவதை நிறுத்தி கொண்டு இதுபோன்று இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் இன்னும் கொஞ்ச காலம் வாழலாம். அதனால் இயற்கை மருந்துகளை பயன்படுத்துங்கள். இங்கிலீஷ் மெடிசனுக்கு போகாதீங்க. உடனடி தீர்வு, சீக்கிர தீர்வு, அலைய வேண்டாம், அந்த மாதிரி நினைக்காதீங்க. அலைஞ்சாலும் உங்களுடைய உடம்புக்கு சிறந்த தீர்வை கொடுக்கக்கூடியது இயற்கை தான். இயற்கையோடு சேர்ந்து பயணிப்போம், இன்னும் கொஞ்ச காலம் வாழ்வோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.